நாம் இப்போ பார்க்குறது டி நகரில் புதுசாக திறந்திருக்கிற ஸ்டீல் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து ஆரம்பித்து டி நகர் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் பனகல் பார்க்கை தாண்டி போய் நார்த் உஸ்மான் ரோட்டில் போய் இறங்குது. இது இடையில வந்து பழைய பிரிட்ஜை சேர்ந்து இந்த பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் கடந்த 1.5 வருஷமாக இந்த வேலை நடந்துகிட்டு இருந்தது. இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு இப்போது இந்த பிரிட்ஜு திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து நார்த் உஸ்மான் ரோட்லேயும் உள்ள அந்த சிக்னலையும் சேர்த்து கட்டியிருந்தா இன்னும் நார்த் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு, அயனாவரம், புரசைவாக்கம் போகிறவங்களுக்கு, அண்ணா நகர் போகிறவங்களுக்கு கூட மிக எளிதாக இருந்திருக்கும். அப்படி தான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த சிக்னலை கடக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. ஆனாலும் இந்த பிரிட்ஜ் வந்து மிக பயனுள்ளதாக இருக்குதாக சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜை வந்து நம்ம சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து நார்த் உஸ்மான் ரோடுக்கு போகிறதுக்கு, கடக்கிறதுக்கு வந்து 2-3 நிமிடங்கள்லேயே அதை கடந்துடலாம். பெரிய போக்குவரத்து நெரிசல் மேலே இல்லை. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி போகிறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஏறி போய் நீங்கள் நார்த் உஸ்மான் ரோடுக்கு போய்க்கலாம். போய் அங்கே யூட்டர்ன் பண்ணி வந்துக்கலாம். விவேக் சிக்னலில் போய் யூட்டர்ன் பண்ணி வந்துக்கலாம். பனகல் பார்க் ஈஸியாக, மிக எளிதாக ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளேயே அங்கே பிரசாந்த் கோல்ட் டவரில் போய் யூட்டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா மிக 3-4 நிமிடங்கள்லேயே பனகல் பார்க் வந்துடலாம். நீங்கள் போய் மவுண்ட் ரோட்டில் போய் திருப்பி வெங்கட்நாராயண ரோடோ வேறு பாண்டி பஜார் போய் சுற்றி வர்றதை விட இது வந்து மிக எளிதாக பனகல் பார்க் போகிறதுக்கு மிக எளிதாக இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். நானே வந்து நேற்று போனேன். கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள்லேயே அந்த நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து சவுத் உஸ்மான் ரோடுக்கு அந்த பிரிட்ஜை கடந்து வந்துட்டேன். அப்படி எளிதாக கடந்து வர்ற மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கு வேண்டிய ஒரு செயல் தான் இந்த இது. நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான பேர் இதை வந்து பாராட்டுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேருடைய நேரத்தை குறைக்கும், பயண நேரத்தை இது வந்து வெகுவாக ரொம்ப குறைக்கும்னு நம்பப்படுது. வருங்காலத்தில் மெட்ரோ ரயில் ஒர்க் நடக்கிற இடங்களெல்லாம் கூட இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு இதை வந்து முழுவதுமாக குறைக்கப்படும் என்று நம்பலாம். நன்றி.